தாவேக தலைவர் விஜயனுடைய பெரம்பூர் பிரச்சாரத்திற்கு இப்ப வரைக்கும் அனுமதி வழங்கப்படல அப்படிங்கிற தகவல் வெளியாக இருக்கு. சற்று நேரத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம், ஆய்வுகள் நடந்துட்டு வரதையோ, அதே நேரத்தில் தேர்தல் அலுவலர் என்னென்ன கேள்விகளை முன்வச்சிட்டு வராரு, அங்க என்னென்ன பதில்களை சொல்றாங்க அப்படிங்கிறத. இந்த நிலையில இப்ப வரைக்கும் அனுமதி கிடைக்கல அப்படிங்கிற தகவல் வெளியாக இருக்கு. அங்க நடக்கக்கூடியதை முதல்ல காட்சிகள் வாயிலாக பார்க்கலாம். இருந்து 100 மீட்டர் அதான் மார்க்கிங் பாயிண்ட் ரெஃபரன்ஸ். அங்கிருந்து 100 மீட்டர்ஸ்க்குள்ள நீங்க நிப்பாட்டணும். அப்படி வெஹிக்கிள்ஸ் மட்டும் அந்த 100 மீட்டருக்குள்ள வரலாம். 3 வெஹிக்கிள்ஸ் மட்டும். ஸோ யுவர் ரெஃபரன்ஸ் இஸ் நாட் ஆஃபீஸ், யுவர் ரெஃபரன்ஸ் இஸ் தட் கேட். அந்த கேட்ல இருந்து 100 மீட்டர்ஸ் யூ ஹேவ் டு ஸ்டாப் த க்ரௌடு. அலோவ் மினிமல் க்ரௌட். க்ரௌட் இஸ் அலவுட். வெஹிக்கிள்ஸ் 3 மட்டும் தான் அலவுட். தெரியுமா? ஸோ ஒன்லி 3 வெஹிக்கிள்ஸ் கேன் கம். லிட்டில் க்ரௌட் மேக். பட் அப்போ ப்ராப்ளம் என்னன்னா, நீங்கள் அந்த நிறைய க்ரௌட் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இது ஃபில்டர் பண்ணுங்க சார். ஒரு 3 ஏசி ஏன்னா அந்த காலேஜோட ரன்னிங்னு நினைக்கிறேன். ஏப்ரல் 6 இருக்கா? முடிஞ்சது செகண்டோட முடியுது சார். மொத்தமாக எடுத்து ஸோ க்ரௌடு இன்ஷூர் பண்ணிக்காதீங்க. யூ என்ஷூர் திஸ் ஃப்ரம் த கேட் காலேஜ் என்ட்ரி இருக்குல்ல, அங்கிருந்தே மினிமல் என்ட்ரி வர மாதிரி பார்த்து. மை சப்மிஷன் இஸ் யூ கேன் அலோவ் ஓன்லி 100 meters to college gate வரைக்கும் you can allow the vehicles and crowd. Gate-லேருந்து only vehicles allow பண்ணுங்க. That will be the safest thing for you. You can't hold people. Inside என்ன இவ்வளோ பெரிய ஏரியாவில் ஸ்டார்டடாக போயிட்டு அங்கங்கே சுற்றுவாங்க. It will be a law and order issue. So my submission is gate-லேருந்து 100 meters-ல you allow the vehicles. Gate-ல only vehicles. Vehicles can directly come to RO. That should be the target. Because we are only going for that. மற்றபடி டிஎம்கே மற்ற பார்ட்டிஸ் எல்லாம் பெருசாக டிஎம்கே வில் ஹேவ் க்ரௌட். ஏன்னா லோக்கல் கேடரு ரூலிங் பார்ட்டி அவங்க க்ரௌட் இருப்பாங்க. ஸோ லெட் தெம், பட் பி கேர்ஃபுல், லெட் தெம் ஆல்சோ. அண்ட் நீங்கள் ஒரு கேண்டிடேட்டுக்கு என்ன பண்ணுறீங்களோ அத்தனை கேண்டிடேட்டுக்கும் அதே ஃபாலோ பண்ணுறோம். ஒருத்தருக்கு மட்டும் இப்படி பண்ணி மீத்தவங்களை உள்ள அலோவ் பண்ணக்கூடாது. ஈவன் இஃப் இட் இஸ் ரூலிங் பார்ட்டி, ஆப்போசிஷன் பார்ட்டி, நீ பார்ட்டி. தொடர்ந்து களத்திலிருந்து எமது செய்தியாளர் சதீஷ் இணைப்பில் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட பேசலாம். சதீஷ், அங்க ஆலோசனையில் அவங்க பல்வேறு விஷயங்களை சொல்லக்கூடியதை நம்ம பார்க்குறோம். இப்போ வரைக்கும் அதாவது மின்வாரியத்துறை, தீயணைப்பு துறையெல்லாம் அனுமதி கொடுத்துட்டாங்க, காவல்துறை தான் இன்னும் அனுமதி தரலன்ற சொல்றாங்க. காவல்துறை தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க? ஏன் இந்த தாமதம்? வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் சட்டமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரத்தை பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியிலிருந்து தொடங்குவார் என அறிவிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக பெரம்பூர் MKB நகர் பேருந்து நிலையத்தில் தொடங்கப்படக்கூடிய பிரச்சாரம் கொளத்தூர், வில்லிவாக்கம், அண்ணா நகர், விருகம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியிலும் அவர் போட்டியிடப் போவதாக ஒரு தகவல் வெளியான நிலையில் நாம் சற்று நேரத்திற்கு முன்பு பார்த்த காட்சி, சென்னை மாநகராட்சியினுடைய வடக்கு துணை ஆணையர் ரவி கட்டாதேஜா பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி தேர்தல் நடத்தும் அலுவலகத்தில் அவர் ஆய்வு மேற்கொண்டால் இங்கே இருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ராங் ரூம் என்று சொல்லக்கூடிய அந்த விவிபேட் மிஷின்கள் வைக்கப்பட்டிருக்கூடிய வாக்குப்பதிவு இயந்திரங்கள் உள்ளிட்டவற்றை ஆய்வு செய்த அவர் இங்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் மனு தாக்கல் செய்ய வரும்பொழுது என்ன மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும் என்பது குறித்து தான் அவர் ஆலோசனை நடத்தியிருந்தார். குறிப்பாக இந்த கூட்டம் என்பது அதிகமாக வரும், அவர்களை கட்டுப்படுத்துவது எவ்வாறு என்பது குறித்து அவர் ஆலோசனையில் அவர் தெரிவித்திருந்தார். காவல்துறை நடத்திய ஆலோசனையில் 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல், தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.